மகிழ்ச்சி நிறை தேவ ரகசியங்கள். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். விசுவாச பிரமாணம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசனை விசுவசிக்கிறேன். அவருடைய ஏக சுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். போஞ்ச பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவியோரையும் மரித்தோரையும் நடுதீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன். புனிதர்களுடைய சமுதீர பிரயோஜனத்தை விசுவசிக்கிறேன். பாவ பொருத்தலை விசுவசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன். நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கிறேன். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். முதலாம் மகிழ்ச்சி நிறை தேவ ரகசியம். கபிரியேல் அதிதூதர் கன்னிமரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னதை தியானிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்துமாக்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களையும் மோட்ச பாக்கியத்தில் சேர்த்தருளும். ஆமென். இரண்டாம் மகிழ்ச்சி நிறை தேவ ரகசியம். கன்னிமரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை தியானிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்துமாக்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களையும் மோட்ச பாக்கியத்தில் சேர்த்தலும். ஆமென். மூன்றாம் மகிழ்ச்சி நிறை தேவ ரகசியம். இயேசு பிறந்ததை தியானிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்துமாக்களையும், விசேஷமாய் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களையும் மோட்ச பாக்கியத்தில் சேர்த்தருளும். ஆமென். 4ஆம் மகிழ்ச்சி நிறை தேவ ரகசியம். இயேசு கோவிலில் ஒப்புக் கொடுக்கப்பட்டதை தியானிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும்.
சகல ஆத்துமாக்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களையும் மோட்ச பாக்கியத்தில் சேர்த்தருளும். ஆமென். ஐந்தாம் மகிழ்ச்சி நிறை தேவ ரகசியம். இயேசு காணாமல் போய் கோவிலில் கண்டுபிடிக்கப்பட்டதை தியானிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்துமாக்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களையும் மோட்ச பாக்கியத்தில் சேர்த்தலும். ஆமென். கிருபை தயாபத்து மாதாவாய் இருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க. எங்கள் ஜீவியமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க. பரதேசிகளாய் இருக்கிற நாங்கள் ஏழையின் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம். இந்த கண்ணீர் கணவாயிலே நின்று பிரலாபித்தழுது உம்மை நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, உம்முடைய தயாளம் உள்ள திருக்கண்களை எங்கள் பேரில் திரும்பியறலும். இதன்றியே நாங்கள் இந்த பரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய பிரத்யட்சமான தரிசனத்தை எங்களுக்கு தந்தருளும். கிருபாகரியே, தயாவரியே, பேருந்து ரசமுள்ள கன்னி மரியாயே. ஜெபிப்போமாக. சர்வ சக்தியுடையவருமாய் நித்தியருமாய் இருக்கிற சர்வேஸ்வரா சுவாமி,
முத்திப்பேறு பெற்ற கன்னித்தாயான மரியாயுடைய ஆத்மமும் சரீரமும் தூய ஆவியின் அனுகிரகத்தினாலே தேவருடைய திருமகனுக்கு யோகியமான பீடமாயிருக்க ஏற்கனவே நியமித்தருளினீரே. இந்த திவ்ய தாயை நினைத்து மகிழ்கிற நாங்கள் அவளுடைய இரக்கமுள்ள மன்றாட்டினாலே இவ்வுலகில் சகல பொல்லாப்புகளிலேயும் நித்திய மரணத்திலேயும் நின்று ரட்சிக்கும்படிக்கு கிருபை கூர்ந்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தரலும். ஆமென். பரிசுத்த பாப்பரசரின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாக மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். திருப்பலியில் இணைந்திடவே, திருவிருந்தில் கலந்திடவே, திருக்குலமே விரைந்து வாருங்கள். இறையுறவில் வாழ்ந்திடவே, பிறருறவில் வளர்ந்திடவே, இறைக்குலமே மகிழ்ந்து கூடுங்கள். அன்பு மலர்ந்திட, அருளில் நனைந்திட, உண்மை வழியிலே நாளும் நடந்திட பரமநேசு நம்மை அழைக்கிறார். பரமநேசு நம்மை அழைக்கிறார். நற்கருணை வாழும் இயேசு இனிதை அழைக்கிறார். நலமும் வளமும் பெற்று மகிழ நம்மை அழைக்கிறார். நற்கருணை வாழும் இயேசு இனிதை அழைக்கிறார். நலமும் வளமும் பெற்று மகிழ நம்மை அழைக்கிறார். திருப்பலியில் இணைந்திடவே, திருவிருந்தில் கலந்திடவே, திருக்குலமே விரைந்து வாருங்கள். பலியை விரும்பாது இரக்கத்தை விரும்பிடும் தந்தை மைந்தனின் தியாகத்தின் பலியாகும். உண்மை வழி நடந்து உயிரின் தாளிலிருந்து தந்தைக்கு மகன் தந்த உன்னத பலியாகும். இறைசித்தம் நிறைவேற்றி அவர் பணி செய்திடவே இறைவனின் பலியினிலே இணைய வாருங்கள். திருப்பலியில் இணைந்திடவே, திருவிருந்தில் கலந்திடவே, திருக்குலமே விரைந்து வாருங்கள். இறை உறவில் வாழ்ந்திடவே, பிறருறவில் வளர்ந்திடவே, இறைக்குலமே மகிழ்ந்து கூடுங்கள். அன்பு மலர்ந்திட, அருளில் நனைந்திட, உண்மை வழியிலே நாளும் நடந்திட பரமநேசு நம்மை அழைக்கிறார். பரமநேசு நம்மை அழைக்கிறார். நான் நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உமது மாட்சியை நீர் வெளிப்படுத்தும் போது நான் நிறைவு பெறுவேன்.
தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது இணையதள திருப்பலியை நாங்கள் இவ்வாறு முடிவுக்கு கொண்டு வர தீர்மானித்திருக்கும் இவ்வேளையில் இந்த கடைசி வாரத்தில் நாம் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்க நமக்கு உதவி செய்த அனைவருக்காகவும் விசேஷமாக இறைவனுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் நமது தமிழ் குழுவில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. நீங்கள் என்னிடம் கேட்ட விண்ணப்பங்களுக்காகவும் உங்கள் மனதில் உள்ள அனைத்து விண்ணப்பங்களுக்காகவும் நாங்கள் இந்த திருப்பலியிலே விசேஷ விதமாக மன்றாடுவோம். எம்மை இவ்வளவு காலமும் வழிநடத்திய இறைவன் வேறொரு விதத்திலே ஆலயங்களுக்கு சென்று திருப்பலி ஒப்புக்கொடுக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கும் இறைவன் அந்த ஆலய திருப்பலிகளிலே நாம் இயேசுவை கண்டு இயேசுவின் அன்பை உணர்ந்து அதை மற்றவர்களிடமும் விசேஷமாக நமது குடும்ப அங்கத்தவர்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் வல்லமையை வரத்தை இறைவனிடம் கேட்டு மன்றாடுவோம். சற்று நேரம் மௌனமாக நமது விண்ணப்பங்களை நாம் இறைவனுக்கு சமர்ப்பிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவரையும் நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. தவறி நடப்போர் நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்ற இறைவா, கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஓசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14-16 மற்றும் 19-20 வரை. ஆண்டவர் கூறுவது: நான் இஸ்ரேலை நயமாக கவர்ந்தெழுப்பேன், பாலை நிலத்துக்கு அவளை கூட்டிப் போவேன், நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன், அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன், ஆக்கோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாள்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள். அந்நாளில் என் கணவன் என என்னை அவள் அழைப்பாள், என் பாகாலே என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேல், முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு
நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். மாறாத அன்புடன் உன்னோடு மனம் ஒப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும். வல்லமை மிகு செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகவும் செயல்களையும் நான் சிந்திப்பேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அச்சம் தரும் செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள். உமது மாண்பினை நான் விரித்துரைப்பேன். அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைந்து கொண்டாடுவார்கள். உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். எளிதில் சினங்கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். நமது மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, எனது மகள் இப்பொழுதுதான் இறந்தாள். ஆயினும் நீர் வந்து அவள் மீது உமது கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரையும் அமளியையும் கண்டார். அவர் விலகி போங்கள், சிறுமி இன்னும் இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். மக்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தார். இச்செய்தி நாடெங்கும் பரவியது. இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கூடுதலாக ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் என்று நாங்கள் சிறு பிள்ளைகளுக்கு சொல்வோம். என் பெற்றோருக்கு கூட சொல்வோம், உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஒருவரோடு ஒருவர் ஒப்பிட்டு ஒருவரை புகழ்ந்தோ மற்றவர்களை இகழ்ந்தோ நாங்கள் பேசக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் தனித்துவமான தனி மாண்பை கொண்ட குழந்தைகள். அதே போல ஒவ்வொரு மனிதரும் தனித்தன்மையுள்ள தனி மாண்பு கொண்ட மக்கள். ஆகவே ஒவ்வொருவரையும் நாங்கள் அவரவரது வாழ்வுக்கு அவரவரது தன்மைக்கு ஏற்றவாறு நடத்த அழைக்கப்படுகின்றோம். வித்தியாசமானவர்கள், இறை அன்பிலே இறை சாயலில் நாங்கள் ஒன்றாக இருக்கின்றோம். ஆயினும் சில வேளைகளில் நமக்கு உண்மையான செய்தி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சில சம்பவங்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய வாசகம், இந்த வாசகத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு வாசித்தது போலவே எடுத்தால் மிகவும் ஒரு அருமையான விசுவாசத்தின் உச்சக்கட்டத்தை நமக்கு காண்பிக்கும் ஒரு வாசகம். தொழுகை கூட தலைவர் ஒருவர். நாம் வாசகங்களை வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்படும் சின்ன சின்ன விடயங்களை கவனிக்க வேண்டும். சாதாரணமாக அந்த காலத்தில் யூதர்களின் தொழுகை கூட தலைவர்கள், பரிசேயர்கள், யூதர்களின் தலைவர்கள் இயேசுவை அவ்வளவு அவர்களுக்கு பிடிக்காது. ஆனால் இன்று நாம் பார்க்கின்றோம், தொழுகை கூட தலைவர் ஒருவர் இயேசுவிடம் பணிந்து தலைவர் அவரிடம் சொல்கிறார், என் மகள் இறந்து போய்விட்டாள். சாதாரணமாக இயேசுவை அழைப்பவர்கள் இறந்தால் அழைக்க மாட்டார்கள். என்று சொன்னால் இறக்க முன்பு இயேசுவால் எதுவும் செய்ய முடியும், ஆனால் இறந்த பின்பு அவர்களது விசுவாசம் இருந்தது, யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவை விட்டுருவோம். அதனால்தான் லாசர் இறந்து இயேசு லாசரை பார்க்க போகும் பொழுது அவரது லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஒன்றுமே கேட்கவில்லை. தம்பியை அல்லது அண்ணனை உயிர் பெறச் செய்ததாலும் கேட்கல. நீர் இங்கு இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்களே தவிர நீர் இப்பொழுது வந்தது நன்றாக இருக்கும் என்று சொல்லவில்லை. அதே போல இந்த மனிதன் ஆனால் இந்த மனிதன் என்ன சொல்கின்றான், எனது மகள் இப்பொழுதுதான் இறந்திருக்கின்றார், ஆனால் நீர் வந்து அவள் உமது கையை அவள் மீது வைத்தால் அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். அபரிமிதமான உச்சக்கட்டமான மிகவும் ஆழமான விசுவாசம் இல்லையா?
அப்போஸ்தலர்கள், இயேசு செய்வதை பார்த்தவர்கள், இயேசுவோடு இருந்தவர்கள், இயேசுவோடு உணவுண்டவர்கள், இயேசுவால் நற்செய்தியை கற்பிக்கப்பட்டவர்கள், இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்க சென்றவர்கள். இயேசு அவர்களோடு இருந்தும் கடல் கொந்தளிக்கும் பொழுது இயேசுவை எழுப்புகிறார்கள். நீர் எழுந்தால்தான் நாம் காப்பாற்றப்படுவோம், நீர் தூங்கிட்டு இருந்தா காப்பாற்றப்பட மாட்டோம். ஆனால் இந்த மனிதன் அப்போஸ்தலர்களை விட விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறான். மகள் இறந்து விட்டால் ஆயினும் இயேசுவே உம்மால் இது சாத்தியமாகும், எதுவும் சாத்தியமாகும் என்று நம்புவதுதான் விசுவாசம். ஆனால் நமது வாழ்க்கையில் சில பல தருணங்களிலே எல்லாம் முடிஞ்சு, இனி ஒன்றும் செய்ய முடியாது, கடவுளால கூட நம்மளை காப்பாற்ற முடியாது என்று நாங்கள் சொல்லும் தருணங்கள் இருக்கின்றன. அதற்கு இந்த வாசகம் நமக்கு ஒரு சவால், அழைப்பு. எப்படிப்பட்ட கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட விசுவாசமற்ற தன்மையாக இருந்தாலும், கைவிடப்பட்ட தன்மையாக இருந்தாலும், நாம் இறைவன் மேல், இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்திருந்தால் எனது மகள் உயிர் பெறுவாள், இறந்தாலும் உயிர் பெறுவாள். உடனே இயேசு போகின்றார். அங்கே போன பிறகு கூட மக்கள் அவரை பார்த்து சிரிக்கின்றார்கள், நகைத்தார்கள். ஆனால் இயேசு அந்த சிறுமியின் கையை போய் பிடித்தால் அவளும் உயிர் பெற்று எழுந்தார். இந்த சம்பவத்தை அப்படியே நாங்கள் எடுத்தால், இந்த சம்பவமாக மட்டும் எடுத்தால், வாவ், அருமையான விசுவாசம் இல்லையா? இயேசு வந்து கைகளை தொட்டால் அவள் குணமாவாள் என்று விசுவசித்தார் தந்தை. அவள் குணமானால் விசுவாசம் நிறைவு பெறுகின்றது. ஆயினும் கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களில் எத்தனை பேர் இந்த நற்செய்தியை நான் வாசிக்கும் முன்பு அல்லது பூசை நேரத்தில் இந்த நற்செய்தியை என்னோடு சேர்ந்து வாசித்தீர்களோ தெரியாது. ஆயினும் நான் நடுவிலே ஒரு சம்பவத்தை விட்டு தான் வாசித்தேன். I omitted one paragraph. அதில் என்ன இருக்கின்றது என்று பார்த்தால், அந்த தந்தை இயேசுவை வந்து எனது மகளின் கைகளை பிடியும், அவள் குணமாவாள் என்று இயேசுவிடம் அறைகூவல் விடுக்கின்றார். இயேசு எழுந்து அவரது பின்னே சென்றார், சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். இதுதான் நான் விட்டுவிட்ட வாசகம் பகுதி. அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் இயேசுவுக்கு பின்னால் வந்து அவருடைய மேலுடையின் ஓரத்தை தொட்டாள். இயேசு தொடவில்லை, அவர் தொட்டாள். ஏனெனில் அந்த பெண் அவளது மனதிலே நினைத்துக் கொள்கின்றார், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நான் நலம் பெறுவேன். 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கில் பாடுபட்ட கஷ்டப்பட்ட இந்த பெண், மத்தேயு நற்செய்தியில் இல்லாவிட்டாலும் இன்னொரு நற்செய்தியில் கூறப்படுகின்றது, இவள் எத்தனையோ வைத்தியர்களை பார்த்து அனைவராலும் கைவிடப்பட்டு அவளிடம் இருந்த அனைத்து சொத்துக்களையும் செலவழித்த பின் ஒன்றுமே செய்ய முடியாத பட்சத்தில் கடைசியாக இயேசுவிடம் வந்து இயேசுவிடம் பேசக்கூட அவள் தகுதியில்லை என்று நினைத்து இயேசுவின் ஆடையின் விளிம்பை மட்டுமே நான் தொட்டால் நலம் பெறுவேன் என்று விசுவசிக்கின்றார். அந்த விசுவாசத்தை நாங்கள் வாவ் என்று சொன்னால் இதை என்னவென்று சொல்வது? கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அவள் இயேசுவை தொடுகின்றாள், அவள் குணமடைகின்றாள். இயேசு என்னை தொட்டாலும் நான் இயேசுவை தொட்டாலும் ஒரே நிலைதான், ஒரே எதிரொலிதான், ஒரே மாற்றம்தான், நான் குணமடைவேன். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் நேற்று பார்த்தோம், இயேசுவின் ஆவி நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இயேசுவை நான் தொட்டாலும் இயேசு என்னை தொட்டாலும் நான் குணமடைவேன், நான் மகிழ்ச்சி அடைவேன், எனது வாழ்வு நலமாக இருக்கும், எனது வாழ்வு இறை வாழ்வாக மாறும். இந்த நிலை இருக்கின்றது என்று சொன்னால்
நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் என்னை யார் தொட்டாலும், நான் யாரை தொட்டாலும், தொடுதல் என்பது பிசிக்கலாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. உடல் சார்ந்த தொடுதலை நான் சொல்லவில்லை. நான் யாருடனாவது உறவு கொண்டாலும், மற்றவர்கள் என்னுடன் உறவு கொண்டாலும், நான் யாரோடாவது பேசினாலும், மற்றவர்கள் என்னோடு பேசினாலும், அதன் தாக்கம் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும், நல்லதாக, மகிழ்ச்சியுள்ளதாக இருக்க வேண்டும். ஆனால் சில சமயங்களில் சில பேர் நம்மோடு வந்து பேசினாலும், நாம் அவர்களோடு பேசினாலும் வாழ்வு கேவலமாக மாறிவிடும், வாழ்வு சோகமாக மாறிவிடும். நல்ல நிலையில் இருந்தவர்கள் கூட தாழ்நிலைக்கு தள்ளப்படுபவர்களாக இருப்பார்கள். சில வேளைகளில் நாம் சொல்லும் சொற்கள், நாம் செய்யும் செயல்கள், நாம் எண்ணும் எண்ணங்கள் தவறாக இருக்கும் பொழுது நாம் அவர்களை தவறாக தாக்குகின்றோம், தாக்கத்தை ஏற்படுத்துகின்றோம். ஆனால் நானும் நீங்களும் கிறிஸ்தவனாக இருந்தால், கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவை நான் தொட்டாலும், இயேசு என்னை தொட்டாலும் அதன் தாக்கம் எப்பொழுதும் நல்லதாகத்தான் இருக்கும், மகிழ்ச்சியுள்ளதாகத்தான் இருக்கும், அன்புள்ளதாகத்தான் இருக்கும். கிறிஸ்தவனாக என்னுடன் யாராவது வந்து பேசினாலும், நான் யாருடனாவது பேசினாலும் அதன் தாக்கம் நல்லதாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியுள்ளதாக இருக்க வேண்டும். அதனால் ஏதாவது ஒரு நல்ல பலன், ஒரு பயன் ஏற்பட வேண்டும். அப்படி இருந்தால் நான் உண்மையில் கிறிஸ்தவனாக இருப்பேன். நாம் இயேசுவிடம் மன்றாடுவோம். இந்த தந்தை மகளுக்காக மன்றாடியது போல, இயேசுவே என்னை தொடும், எனது ஆன்மா குணமடையும். அந்த 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வாடிய அந்த ஸ்திரீ, அந்த பெண் இயேசுவை தொட்டது போல் நாமும் இயேசுவை தொடுவோம். நற்கருணையிலே இயேசு நமது கைகளில் வரும் பொழுது இயேசு நம்மை தொடுகின்றார் என்று விசுவசிப்போம். நமது வாழ்வு நல்லதாக மாற வேண்டும், நாம் குணமடைவோம், நமது எண்ணங்கள் நல்லதாக மாற வேண்டும். இயேசு என்னை தொட்டு நான் நல்லதாக மாறினால், நல்லவனாக மாறினால், நல்லவளாக மாறினால், நான் தொடும் அனைவரும், என்னுடன் உறவு கொள்ளும் அனைவரும், என்னுடன் தொடர்பு வைக்கும் அனைவருமே நல்லவற்றையே அனுபவிக்கும் மக்களாக மாறுவார்கள். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தொற்று என்பதை நாங்கள் நோய்களுக்கு மட்டும்தான் பாவிக்கின்றோம். ஏனென்று சொன்னால் கூடுதலாக நாம் அப்படித்தான் இருக்கின்றோம். நமது எண்ணம் நெகட்டிவாக, தவறாக இருக்கும் பொழுது தொற்று நோய் என்று சொல்கின்றோம் இல்லையா? கொரோனா தொற்று என்று சொல்கின்றோம் இல்லையா? எனது உள்ளம், எனது எண்ணம், எனது சிந்தனைகளில் நல்லதாக இருந்தால் அவை கூட தொற்றலாம், மகிழ்ச்சி தொற்றலாம். ஆகவே நல்ல விடயங்களை நாம் பரப்புவோம், மகிழ்ச்சியை பரப்புவோம், அன்பை பரப்புவோம், மன்னிப்பை பரப்புவோம், கரிசனையை பரப்புவோம். அதன் மூலம் இயேசுவின் நல்வாழ்வை நாங்கள் மற்றவர்களுக்கு பரப்புவோம். இயேசுவிடம் மன்றாடுவோம், இயேசுவை தொடுவோம். இயேசுவால் நாம் சுகமாக்கப்படுவோம், குணமாக்கப்படுவோம். அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுடன் நாம் பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவின் மனதுழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது நமக்கு ஆன்ம உணவாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவின் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது நமக்கு ஆன்ம பானமாக மாறும்.
இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி நமது தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். நம் ஆண்டவர் தமது திருப்பேரும் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் நமது பரிசு திருச்சுவேனத்தின் நலனுக்காகவும் அது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடும் உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உமது நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நமது இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக நீர் அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி உமது மக்களை உமக்கு பெற்றுத்தர கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டு என விளங்கச் செய்தார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவர் திருப்பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மைகள் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை அர்ச்சித் தருள வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எமக்கு மத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு-இரத்தமுமாக மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் எனது உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான எனது இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை எனது நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நன்றி அறிதலுடன் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஏனெனில் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நீரமை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் ஒவ்வொருவரையும் தூய ஆவியானவர் ஒன்று சேர்த்தருள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள், எங்கள் குருக்கள், பொது நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை எப்பொழுதும் அடையச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எமது சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உமது திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயாகிய புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர்களாகிய அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை எப்பொழுதும் புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பாய்ச்சி பெற்ற நாம் துணிந்து செவிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது திருப்பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று நமக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் குற்றங்களையும் பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இறைவா, தீமைகள் அனைத்திலிருந்து நம்மை விடுவித்த நமது வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் நமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது அப்போஸ்தலர்களுக்கும் என்று ஒவ்வொருவருக்கும் நீர் மொழிகின்றீரே. நீர் நமது பாவங்களை பாராமல் நமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அந்த திருச்சபைக்கும் நமது குடும்பங்களுக்கும் சமாதானத்தை மட்டுமே தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசுவின் அன்பையும் சமாதானத்தையும் ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானம் தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கிறிஸ்து, இவரது விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நமக்கு முடிவில்லா வாழ்வை தருவனவாக. ஆமென். ஜீவனாய் இருக்கின்றேன், என்னிடம்
ஜீவஜலம் அருகினில் வாருங்கள். என் சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மையையும் மன்றாடுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயணங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு தந்தையாகிய இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து என்றும் வழி நடத்துவாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி எமது வாழ்விலும் தொடரட்டும். அச்சஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். சர்வேஸ்வரனுக்கு சோஸ்திரம். என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது. என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது. ஏழைகளை எளியவரை உயர்த்தினார், பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார். ஏழைகளை எளியவரை உயர்த்தினார், பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார். நெஞ்சில் செருக்குற்ற மனிதரை சிதறடித்தார், நெஞ்சில் செருக்குற்ற மனிதரை சிதறடித்தார். என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது.